10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Okay, relation between a determinant and its cofactor determinant அப்படிங்குது. ஓகே, relation between determinantக்கும் அதனுடைய cofactor determinantக்கும் in between உள்ள relation அப்படிங்குது. ஓகே, let determinant A அப்படிங்குது equal to determinant A1 B1 C1. அடுத்து பாருங்க A2 B2 C2. அடுத்தது A3 B3 C3 அப்படிங்குது. ஓகே, இது என்ன அப்படின்னா ஏங்கிற மேட்ரிக்ஸோட determinant அப்படிங்குது. ஓகே, ஏங்கிற மேட்ரிக்ஸோட determinant உள்ளார வரக்கூடியது எல்லாமே எலிமெண்ட்ஸ் A1 B1 C1 A2 B2 C2 A3 B3 C3 எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்குது. இப்போ இது என்னன்னு சொல்லுவோம், டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறது. ஓகேவா, ரைட். அடுத்து நான் என்ன எடுத்துக்கிறேன், லெட் capital A1, capital B1, capital C1 be the, okay, etc. be the cofactors of A1, B1, C1. அதாவது small a1, small b1, small c1, okay, etc. in determinant A. okay, அப்போ determinant Aல பார்த்தீங்க அப்படின்னா determinant Aல பார்த்தீங்க அப்படின்னா A1, capital A1 அப்படிங்கிறது இந்த A1க்கான ஓகே, கேபிட்டல் A1 அப்படிங்கிறது இந்த ஸ்மால் கேபிட்டல் A1ங்கிறது ஸ்மால் A1 இருக்கா இல்லையா, அதனுடைய கோஃபேக்டர் அப்படிங்கிறது. அதேமாரி B1 கேபிட்டல் B1 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் B1 இருக்கா, இதனுடைய கோஃபேக்டர் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது கேபிட்டல் C1 அப்படிங்கிறது ஸ்மால் C1 எலிமெண்ட் இருக்கா, அதனுடைய கோஃபேக்டர் அப்படிங்கிறது. சரிங்களா, ரைட். அப்போ லேட் கேபிட்டல் A1 கேபிட்டல் B1 கேபிட்டல் C1 எக்ஸெட்ரா பி த கோஃபேக்டர்ஸ் ஆஃப் ஸ்மால் A1 ஸ்மால் B1 ஸ்மால் C1 எக்ஸெட்ரா இன் டிட்டர்மினன்ட் A அப்படிங்கிறது. ஓகே, உனக்கு தெரியும் எலிமெண்ட்ஸ் எப்பொழுதுமே ஸ்மால் லெட்டரில் வரும் அப்படிங்கிறது. அப்போ ஸ்மால் லெட்டர்ஸில் போட்டுக்கோ. ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கான கோஃபேக்டர் அப்படிங்கிறது கேப்ஸில் நம்ம டினோட் பண்ணுவோம் நம்ம. ஓகேங்களா, எலிமெண்ட்ஸுக்கான கோஃபேக்டர் எப்படி சொல்லுவோம், நம்ம கேப்ஸில் டினோட் பண்ணுவோம். நம்ம கோஃபேக்டர் டெஃபினேஷனில் சொல்லியிருப்போம் நம்ம. ஓகே, கரெக்டுங்களா. அப்போ A1 அப்படிங்கிற எலிமெண்ட்டுக்கான கோஃபேக்டர் என்ன அப்படின்னா கேபிட்டல் A1, B1ங்கிற எலிமெண்ட்டுக்கான கோஃபேக்டர் கேபிட்டல் B1, C1ங்கிற எலிமெண்ட்டுக்கான கோஃபேக்டர் என்ன சொல்கிறாங்க, கேபிட்டல் C1, எக்ஸெட்ரா அப்படிங்கிறாங்க. சரியா, ரைட். அப்போ ஹென்ஸ் த கோஃபேக்டர் டிட்டர்மினன்ட் இஸ், இப்போ இங்கே சொன்னது என்ன அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் A. அப்போ டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறத பற்றி சொல்லியாச்சு. ஓகே, அந்த டிட்டர்மினன்ட்டில் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் என்னென்ன கோஃபேக்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டேன். கரெக்டுங்களா, ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறத எடுத்தாச்சு. இந்த டிட்டர்மினன்ட்டில் உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கோஃபேக்டர் என்ன வரும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ கோஃபேக்டர் டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறது சொல்லாமா. அப்போ ஹென்ஸ் த கோஃபேக்டர் டிட்டர்மினன்ட் இஸ். ஓகே, ஹென்ஸ் த கோஃபேக்டர் டிட்டர்மினன்ட் இஸ். ஓகே, ஸ்மால் A1 அதோடைய கோஃபேக்டர் கேபிட்டல் A1. அதேமாதிரி B1 ஸ்மால் B1 அதோடைய கோஃபேக்டர் கேபிட்டல் B1. ஓகே, அதேமாதிரி C1க்கு உரியது C1 ஸ்மால் லெட்டர், இங்கே வரது எல்லாமே ஸ்மால் லெட்டரில் வரும். இங்கே கோஃபேக்டர் டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறப்ப இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா கேப்ஸில் வந்து நிற்கும். சரிங்களா, அப்போ கேப்சல் A1, அடுத்து கேப்சல் லெட்டர் B1, அடுத்தது பாருங்கள் கேப்சல் C1 அப்படிங்கிறது, அடுத்து A2 B2 C2 இது எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்குது. ஸோ கோஃபேக்டர் டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறப்ப எதில் போடுவீங்க, கேப்ஸில் எழுதுவீங்க. அப்போ கேப்சல் A2 கேபிட்டல் B2 அண்ட் கேபிட்டல் C2 அப்படிங்கிறது. சரிங்களா, கேபிட்டல் A2 கேபிட்டல் B2 அண்ட் கேபிட்டல் C2. ரைட், மேலே பாருங்கள். அடுத்து டிட்டர்மினன்ட் A பாருங்கள், A3 B3 C3 அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா எலிமெண்ட்டு. ஓகே, அதுக்குரிய கோஃபேக்டர் எப்படி எழுதுவீங்க, கேபிட்டல் A3 கேபிட்டல் B3 அண்ட் கேபிட்டல் C3 அப்படிங்கிறது. ஓகே, அப்போ ஹென்ஸ் த கோஃபேக்டர் டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறது இஸ், ஓகே, டிட்டர்மினன்ட் ஆஃப் கேபிட்டல் A1 கேபிட்டல் B1 கேபிட்டல் C1, அது கேபிட்டல் A2 கேபிட்டல் B2 கேபிட்டல் C2, அடுத்து கேபிட்டல் A3 கேபிட்டல் B3 அண்ட் கேபிட்டல் C3. ஓகே, டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்மால் லெட்டரில் எழுதணும். ஓகே, டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறப்ப எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்மால் லெட்டர் எழுதணும். கோஃபேக்டர் டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறப்ப அந்த எலிமெண்ட்டுக்குரிய கோஃபேக்டர் எழுதுறப்ப என்ன எழுதுவீங்க, அது எல்லாமே கேப்ஸில் எழுதிப்பீங்க. ஓகே, அப்போ கோஃபேக்டர் டிட்டர்மினன்ட் அப்படின்னா கோஃபேக்டர் டிட்டர்மினன்ட் ஃபார்ம் போட்டுக்க உள்ளார வரக்கூடியது எல்லாமே கோஃபேக்டர், ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குரிய கோஃபேக்டர், அதுதான் கோஃபேக்டர் டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறது. சரிங்களா,
ரைட். இப்போ டிட்டர்மினன்ட் ஏ, ஓகே, இது நம்ம ஃபார்முலா முன்னாடியே படிச்சிருப்போம். டிட்டர்மினன்ட் ஏ அப்படின்னா எனி ரோ எடுத்துக்கோங்க. ஒரு மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா எனி ரோ இல்லை எனி காலம் வைஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகே, எனி ரோ எனி காலம் வைஸ் எடுத்துக்கிட்டு என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா ஃபார்முலா நம்ம சொல்லியிருப்போம். என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் A1, ஓகே, A1 அதனுடைய கேபிட்டல் A1 கோஃபேக்டர். ஓகே, அதேமாதிரி ப்ளஸ் B1 அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு ரோவை எடுத்து இவங்க சொல்லியிருக்கிறாங்க. கேபிட்டல் டிட்டர்மினன்ட் ஏ அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோவை வச்சு நம்ம சொல்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா A1 இன்ட்டு அதனுடைய கோஃபேக்டர் கேபிட்டல் A1, அடுத்து ப்ளஸ் B1 இன்ட்டு அதனுடைய கோஃபேக்டர் கேபிட்டல் B1, அது ப்ளஸ் C1 இன்ட்டு அதனுடைய கோஃபேக்டர் கேபிட்டல் C1 அப்படிங்கிறது. ஓகே, எனி ரோ வைஸ் இல்லை அப்படின்னா எனி காலம் வைஸ் நம்ம சொல்லலாம் அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகேங்களா? டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறப்ப ஃபார்முலா சொல்லியிருப்போம். ஓகே, டிட்டர்மினன்ட்டுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா எனி ரோ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். இல்லை அப்படின்னா எனி காலம் வைஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். எந்த ரோ வேணாலும் எடுத்துக்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, இல்லை ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அதனுடைய கரஸ்பாண்டிங் கோஃபேக்டரால் நீ என்ன செய்யணும், அந்த எலிமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகே, இப்போ சப்போஸ் ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எலிமெண்ட் என்ன A1, B1, C1 அதனுடைய கோஃபேக்டர் கேபிட்டல் A1, கேபிட்டல் B1, கேபிட்டல் C1 அப்படிங்கிறது. ஓகே, அப்போ அந்த எலிமெண்ட்டை அதனுடைய கரஸ்பாண்டிங் கோஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு என்ன செய்யணும், அது எல்லாத்தையுமே அந்த ரோ ஃபுல்லாக வரக்கூடிய எல்லாத்தையுமே என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். அதுதான் டிட்டர்மினன்ட் ஏ அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகேவா? அப்போ டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு A1 ஸ்மால் A1 இன்ட்டு அதனுடைய கோஃபேக்டர் கேபிட்டல் A1 ப்ளஸ் ஸ்மால் B1 இன்ட்டு அதனுடைய கோஃபேக்டர் கேபிட்டல் B1 ப்ளஸ் ஸ்மால் C1 இன்ட்டு அதனுடைய கோஃபேக்டர் கேபிட்டல் C1 அப்படிங்கிறது. ஓகேவா? ரைட். இது ஃபஸ்ட்டு ரோ வச்சு சொல்லியிருக்கிறாங்க. சிமிலர்லி, ஓகே, இது ஃபஸ்ட்டு ரோ வச்சு சொல்லிக்கிறாங்க டிட்டர்மினன்ட் ஏ அப்படிங்கிறது. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். டிட்டர்மினன்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, எனி ரோ எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா எனி காலம் எடுத்துக்கலாம். பட் கரஸ்பாண்டிங் அந்த எலிமெண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங் அந்த ஒரு எந்த இப்போ ஃபஸ்ட் ரோ அப்படின்னா அதில் வரக்கூடிய எல்லா எலிமெண்ட்டுமே எடுத்துக்கணும். அதனுடைய கரஸ்பாண்டிங் கோஃபேக்டரோட மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். அதுதான் அங்கே விஷயமே. கரெக்டுங்களா? அப்போ அதான் என்னென்னு சொல்லுவோம், நம்ம டிட்டர்மினன்ட் ஏ அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகே, ரைட். சிமிலர்லி இது ஃபஸ்ட் ரோ வச்சு இப்போ சொன்னோமா, சிமிலர்லி அதேமாதிரி டிட்டர்மினன்ட் ஏ அப்படிங்கிறது ஈக்குவல் டு செகண்ட் ரோ வச்சு சொல்கிறாங்க. செகண்ட் ரோ என்ன உங்களுக்கு, ஸ்மால் A2, ஸ்மால் B2, ஸ்மால் C2. ஓகே, அப்போ இதனுடைய கோஃபேக்டர் என்ன வரும், கேபிட்டல் A2, B2க்கு கேபிட்டல் B2, C2க்கு கேபிட்டல் C2 அப்படிங்கிறது தானே இங்கே. ரைட். அப்போ என்ன செய்வீங்க, அதனுடைய அந்த எலிமெண்ட்டை அதனுடைய கரஸ்பாண்டிங் கோஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுவியா. அப்போ செகண்ட் ரோ வச்சு நீங்கள் செகண்ட் ரோ வச்சு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, ஓகே, செகண்ட் ரோ வச்சு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறப்ப டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு ஸ்மால் A2 இன்ட்டு கேபிட்டல் A2 ப்ளஸ் ஸ்மால் B2 இன்ட்டு கேபிட்டல் B2 ப்ளஸ் ஸ்மால் C2 இன்ட்டு கேபிட்டல் C2 அப்படிங்கிறது. ஓகே, அண்டு அதேமாதிரி தேர்ட் ரோ வச்சு நம்ம சொல்லலாமா. தேர்ட் ரோ என்ன உனக்கு, A3, B3, C3 அப்படிங்கிறது எலிமெண்ட். அதனுடைய கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் அப்படின்னா கேபிட்டல் A3, கேபிட்டல் B3 அண்டு கேபிட்டல் C3 அப்படிங்கிறது. ஓகே, அப்போ மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணலாமா. அப்போ டிட்டர்மினன்ட் ஏ அப்படிங்கிறது ஈக்குவல் டு A3 இன்ட்டு கேபிட்டல் A3 ப்ளஸ் B3 இன்ட்டு கேபிட்டல் B3 ப்ளஸ் C3 இன்ட்டு கேபிட்டல் C3 அப்படிங்கிறது டிட்டர்மினன்ட் ஏ அப்படிங்கிறது. ஓகே, அப்போ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஃபஸ்ட் ரோ வச்சு சொல்லிக்கிறாங்க. சிமிலர்லின்னு போட்டு இது சொல்லியிருக்காங்களே, இது செகண்ட் ரோ வச்சு டிட்டர்மினன்ட் ஏ. அதேமாதிரி அண்டு தேர்ட் டிட்டர்மினன்ட் ஏங்கிறது தேர்ட் ரோ வச்சு அவங்க சொல்லிக்கிறாங்க. ஓகே, அப்போ ரோ வைஸ் வச்சும் நீங்கள் சொல்லலாம். அதேமாதிரி காலம் வைஸ் வச்சும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா சொல்லலாம். அதுதான் இங்கே விஷயம். ஓகேவா? டிட்டர்மினன்ட்டை பொறுத்த வரைக்கும் எனி ரோ, ஓகே, இல்லை எனி காலம், இங்கே எல்லாமே சொல்லிக்கிறது ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ, இதை வச்சு சொல்லிக்கிறாங்க. சப்போஸ் காலம் வைஸ் வச்சும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அவனுடைய கரஸ்பாண்டிங் கோஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் டிட்டர்மினன்ட் ஏ அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, ரைட். டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதனுடைய கோஃபேக்டரை வச்சு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி மைனர் வச்சு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? மைனர் அப்படிங்கிறப்போ உனக்கு சைன்லாம் சேஞ்ச் ஆகும். அதை வச்சு நீங்கள் போட்டிருப்பீங்க. டிட்டர்மினன்ட் ஏங்கிறது இங்கே பார்க்காத எல்லாமே எதை சொல்லியிருக்கேன் அப்படின்னா கோஃபேக்டரை வச்சு சொல்லிக்கிறோம். ஓகே, டிட்டர்மினன்ட் எதை வச்சும் கண்டுபிடிக்கலாம், மைனரை வச்சும் கண்டுபிடிக்கலாம். பட் இங்கே தேவையில்லை. ஏன்னா நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல நான் விட்டுருக்கிறேன். சரியா? ஓகே, மைனர் வச்சு சொல்லியிருப்பாங்க, கோஃபேக்டர் வச்சும் சொல்லியிருப்பாங்க. நான் இந்த இடத்துல என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா கோஃபேக்டர் டிட்டர்மினன்ட் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் கோஃபேக்டரை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. ஓகே, மைனர் வச்சும் டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம், கோஃபேக்டரை வச்சும் டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஆனால் அவங்க கேட்டுக்கிறது என்னென்னா ரிலேஷன் பிட்வீன் டிட்டர்மினன்ட் அண்ட் இட்ஸ் கோஃபேக்டர் டிட்டர்மினன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் நான் என்ன எடுத்துக்கிறேன், டிட்டர்மினன்ட் வேல்யூவை கோஃபேக்டரை மட்டும் வச்சு சொல்கிறேன். ஓகே, கோஃபேக்டரை வச்சு நீங்கள் சொல்கிறப்ப ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட்
ரோ வச்சும் சொல்லலாம், இல்லைனா ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் தேர்ட் காலம் வச்சு நீங்கள் சொல்லலாம். ஓகே ரைட். நோட் தட் த சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் எலிமெண்ட். ஓகே த சம் ஆஃப் த, ஓகே இப்போ சொன்னதான் இங்கே சொல்லியிருக்காங்க நோட்டில், த சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் எலிமெண்ட் ஆஃப் எனி ரோ. ஓகே த சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் எலிமெண்ட் ஆஃப் எனி ரோ வித் த கரஸ்பாண்டிங் ஃபேக்டர்ஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் த டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறாங்க. ஓகே வேல்யூ ஆஃப் த டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஓகே வேல்யூ ஆஃப் த டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, the sum of the product of element of any row with their corresponding factor. Okay அப்போ சம்னா ஆட் பண்ணணும், product of element with the corresponding factor. ஓகே அப்போ அந்த எலிமெண்ட் அதோடைய கரஸ்பாண்டிங் ஃபேக்டரால் என்ன செய்கிற ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பண்ணு, அது எல்லாத்தையும் என்ன செய்யணும் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் வேல்யூ ஆஃப் டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறது. ஓகே இங்கே சொல்லிக்குமா இல்லையா, டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு ஓகே A1 B1 C1 ஃபர்ஸ்ட் ரோ வச்சு சொல்கிறோம். அப்போ எலிமெண்ட் A1 B1 C1 அவனுடைய கோஃபேக்டர் கேபிட்டல் A1 கேபிட்டல் B1 கேபிட்டல் C1. அப்போ என்ன செஞ்சிருக்கோம், அந்த எலிமெண்ட் அதோடைய கோஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும்னு பாருங்கள், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கோமா, அதான வேல்யூ ஆஃப் டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறது. அதான் இங்கே நோட்டில் கொடுத்துருக்காங்க. நோட் தட் த சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் எலிமெண்ட் ஆஃப் எனி ரோ வித் த கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர்ஸ். ஓகே note that sum of the இதான் இதில் ரொம்ப முக்கியம், sum of the product of element of any row with the corresponding factors. ஓகே அந்த எலிமெண்ட்டை அதோடைய கரஸ்பாண்டிங் ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறப்போ உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஓகேவா அந்த எலிமெண்ட், அப்போ எலிமெண்ட் பார்க்குறீங்க அதோடைய கரஸ்பாண்டிங் கோஃபேக்டராக இருந்தது அப்படின்னா, எலிமெண்ட் அதோடைய கரஸ்பாண்டிங் கோஃபேக்டராக இருந்தது அப்படிங்கிறப்ப மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும், வேல்யூ ஆஃப் த டிட்டர்மினன்ட் அப்படின்னு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ரைட்டா ரைட். அடுத்தது பாருங்கள், நவ் A1 ஸ்மால் A1 பட் இங்கே என்ன வந்திருக்கு கேபிட்டல் A2. ஓகே அப்போ இதனுடைய கோஃபேக்டராக இது, ஏன்னா A1 அப்படின்னு ஸ்மால் A1 அதோடைய கோஃபேக்டர் என்ன அப்படின்னா கேபிட்டல் A1, பட் இங்கே என்ன வந்திருக்குது கேபிட்டல் A2 அப்படின்னு வந்திருக்குது. சரிங்களா, அப்போ ஸ்மால் A1 இங்கே என்ன வந்திருக்கு கேபிட்டல் A2. அடுத்தது ப்ளஸ் B1. ஓகே அடுத்து என்ன உங்களுக்கு, அப்போ A1 B1 C1 அப்போ என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா எலிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு ரோவை எடுத்துக்கிறாங்க. கரெக்டுங்களா, A1 B1 C1 அப்படிங்கிறது. ஓகே அப்போ இதனுடைய கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர்னா கேபிட்டல் A1 கேபிட்டல் B1 கேபிட்டல் C1 தானே, ஆனால் அவங்க அதை எடுத்துக்கல. இப்போ என்ன எடுத்துக்கிறாங்கன்னா செகண்ட் ரோவில் எடுத்துக்கிறாங்க. அப்போ அவனுடைய கோஃபேக்டர் இல்லை, அந்த எலிமெண்ட்டுக்கான கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் கிடையாது. சரியா, அப்போ A1 அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இங்கே என்ன இருக்குது A2 செகண்ட் ரோ எடுத்துக்கிறாங்க. அப்போ A1 A2. ஓகேவா, அப்போ A1ங்கிறது எலிமெண்ட் அதனுடைய கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் கிடையாது, பட் இது ஃபஸ்ட்டு ரோவா A1 B1 C1ங்கிறது ஃபஸ்ட்டு ரோ. ஓகே அதேமாதிரி கோஃபேக்டர் டிட்டர்மினன்ட்டில் இது A2 B2 C2 இது செகண்ட் ரோக்குரிய கோஃபேக்டர். கரெக்டுங்களா, ரைட். அப்போ A1 என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவருடைய கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் இல்லை, இது என்னது A2 ஸ்மால் A2 எலிமெண்ட் இருக்கா இல்லையா அதுக்கான கோஃபேக்டர். கரெக்டா, அப்போ A1 இன்ட்டு A2 ப்ளஸ் அடுத்து என்ன செய்கிறாங்க B1 இன்ட்டு என்ன அப்படின்னா B2 அப்படிங்கிறது. B1ங்கிறது எலிமெண்ட், B2ங்கிறது வேறு என்னது ஸ்மால் B2 இருக்கா இல்லையா அதுக்கான கோஃபேக்டர். கரெக்டா, அப்போ B1 அதனுடைய கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் இது கிடையாது, B2வால் மல்டிப்ளை பண்ணுறாங்க. அதே மாதிரி C1ங்கிறப்ப அதனுடைய கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் இல்லை, இது என்ன அப்படின்னா C2வால் மல்டிப்ளை பண்ணுறாங்க உங்களுக்கு. ஓகேவா, அப்போ நவ் A1 இன்ட்டு A2 ப்ளஸ் B1 இன்ட்டு B2 ப்ளஸ் ஸ்மால் C1 இன்ட்டு கேபிட்டல் C2 தட்ஸ் ஈக்குவல் டு. ஓகேவா ரைட். இப்போ என்ன தர A1 இந்த இடத்துல A2 எடுத்துக்கலாமா நம்ம, A2ங்கிறது என்ன உனக்கு செகண்ட் எலிமெண்ட்டுக்கான கோஃபேக்டர் அப்படிங்கிறது. ஓகே செகண்ட் எலிமெண்ட்டுக்கான கோஃபேக்டர். ஓகேவா, செகண்ட் எலிமெண்ட்டுக்கான கோஃபேக்டர் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட் என்ன செய்யும் மைனருக்கு மாற்றிருக்கோம். எல்லாமே பாருங்கள் 2/2 டிட்டர்மினன்ட் எழுதிக்கமான்னு பாருங்கள். ஓகே எல்லாத்தையுமே என்ன செஞ்சுருக்கேன் 2 ஃபேக்டர் டிட்டர்மினன்ட் எழுதிக்கணான்னு பாருங்கள். ஓகே ஸ்மால் A2 அப்படிங்கிறப்ப அவனுடைய கோஃபேக்டர் என்ன வரும் அப்படின்னா, ஓகே மேலே பாருங்கள் ஸ்மால் A2வா, ஸ்மால் A2 அப்படிங்கிறப்ப அதுக்கு நேராக இருக்கக்கூடிய ரோண்டு காலத்தை விட்டுடுங்க. அப்போ என்ன கிடைக்கும் உனக்கு B1 C1 B3 C3 அப்படிங்கிறது. ஓகே அப்போ அந்த இடத்துல பாருங்கள் போட்டிருக்கோமா டிட்டர்மினன்ட் ஆஃப் B1 C1 B3 C3 அப்படிங்கிறது. ஓகே அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன செய்வோம் இந்த இடத்துல 2/A2க்கான சைன் பார்ப்போம் இல்லையா, ஏன்னா உனக்கு தெரியும் கோஃபேக்டர் அப்படிங்கிறது சைனடு மைனர் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல மேலே A2க்கு என்ன வரும் அப்படின்னா சைனு மைனஸா, அப்போ A2க்கு மைனஸ். ஓகே மேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே A1 B1 C1க்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு, அப்புறம் இதுக்கு மைனஸ், அடுத்தது ப்ளஸ், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு என்ன வரும் மைனஸ், A2க்குரியது மைனஸ், அடுத்தது B2க்கு ப்ளஸ்ஸு C2க்கு மைனஸ் அப்படிங்கிறது. ஓகே அப்போ என்ன போட்டிருக்கோம் மைனஸ் போட்டு அவனுடைய 2/2 என்ன வரும் B1 C1 B3 C3 அப்படிங்கிறது. ஓகே அப்போ மைனஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் B1 C1 B3 C3 அப்படிங்கிறது. ஓகே அடுத்து என்ன இது ப்ளஸ் B1 அந்த செகண்ட் எலிமெண்ட் எடுத்துக்கலாமா. B2க்கான கோஃபேக்டர் பாருங்கள், B2க்கான மைனர் பாருங்கள் என்ன வரும்
B2ங்கிறப்ப அதுக்கு நேராக இருக்கக்கூடிய ரோ அண்ட் காலத்தை விட்டுடுங்க. அப்போ என்ன கிடைக்கும் உனக்கு B2 அப்படிங்கிறப்ப சைன் என்ன சொல்லிக்கிறேன் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அப்போ ப்ளஸ் போட்டுக்கோ. ஓகே, அதுக்கு நேராக இருக்கக்கூடிய ரோ அண்ட் காலத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா A1 C1 A3 C3 அப்படிங்கிறது. ஓகே, அப்போ டிட்டர்மினன்ட் A1 C1 A3 C3 அப்படின்னு எழுதிக்கிறோம். சரியா? ரைட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் C1. ஓகே, ப்ளஸ் C1 தான், பட் C2 பார்க்கணும் இல்லையா? C2க்கு என்ன சைன் சொன்னேன் உங்களுக்கு? மைனஸ் சொன்னேன். ஓகே, மைனஸ். அதுக்கு நேராக இருக்கக்கூடிய ரோ அண்ட் காலத்தை விட்டுடுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? A1 B1 A3 B3 அப்படின்னு. ஓகே, அப்போ சைன் பாருங்கள், கீழே சைன் பாருங்கள், மைனஸ் போட்டுக்கிறோம் நம்ம. அடுத்தது இந்த C2க்குரியது பார்த்தீங்கன்னா 2/2 என்ன வரும்? A1 B1 A3 B3 அப்படிங்கிறது. சரியா? ரைட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் A1 A2 ப்ளஸ் B1 B2 ப்ளஸ் C1 C2 இதுக்கான பார்த்தீங்க அப்படின்னா கோஃபேக்டரை அப்படியே எழுதியிருக்கேன். ஓகே, மைனஸ் A1 இன்ட்டு டிட்டர்மினண்ட்டில் B1 C1 B3 C3 அப்படிங்கிறது ப்ளஸ் B1 இன்ட்டு ஓகே டிட்டர்மினண்ட் A1 C1 A3 C3 மைனஸ் C1 இன்ட்டு டிட்டர்மினண்ட் எழுதிக்கிறேன் நான் A1 B1 A3 B3 அப்படிங்கிறது. ஓகே, ரைட். அடுத்து பாருங்கள் மைனஸ் A1. இப்போ இந்த 2/2 டிட்டர்மினண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? எப்படி கண்டுபிடிப்போம்? கிராஸ் மல்டிப்ளை B1 C3. ஓகே, B1 C3 மைனஸ் B3 C1. ஓகேவா? அப்போ B1 C3 மைனஸ் B3 C1 ப்ளஸ் B1 இன்ட்டு இது 2/2 எப்படி கண்டுபிடிங்க? A1 C3 மைனஸ் A3 C1 அப்படிங்கிறது. ஓகே, மைனஸ் C1 இன்ட்டு இந்த 2/2 எப்படி கண்டுபிடிப்போம்? A1 B3 மைனஸ் A3 B1 அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? ஸோ மேலே பாருங்கள், மைனஸ் A1 இன்ட்டு B1 C3 மைனஸ் B3 C1 ப்ளஸ் B1 இன்ட்டு A1 C3 மைனஸ் A3 C1 மைனஸ் C1 இன்ட்டு A1 B3 மைனஸ் ஓகே A3 B1 அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? ரைட். இப்போ உள்ளார என்ன செய்யணும் அப்படின்னா மைனஸ் A1 உள்ளார மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ண என்ன ஆகிடும்? மைனஸ் A1 இன்ட்டு B1 C3. ஓகேவா? ரைட். அடுத்து பாருங்கள், மைனஸ் A1 மைனஸ் B3 C1 அதண்டி மல்டிப்ளை மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். அப்போ A1 B3 C1 அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா? அடுத்து ப்ளஸ் B1 உள்ளார மல்டிப்ளை பண்ணு. அப்போ A1 B1 C3 அப்படின்னு எழுதிக்கலாமா? ரைட். அடுத்தது மைனஸ் B1 A3 C1. ஓகே, ஆர்டர் வைஸ் எழுதிக்கிறப்ப A3 B1 C1 அப்படின்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? ரைட். அடுத்து மைனஸ் C1 உள்ளார மல்டிப்ளை பண்ணு. அப்போ மைனஸ் C1 இன்ட்டு ஓகே மைனஸ் C1 இன்ட்டு A1 B3 அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்து மைனஸ் C1 இன்ட்டு மைனஸ் A3 B1 அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். அப்போ A3 C1 B1 அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? ரைட். இப்போ இந்த வரிசை அந்த டேர்ம் மட்டும் பாருங்கள், மைனஸ் A1 B1 C3 இங்கே ஃபஸ்ட்டு இருக்கா? அதே மாதிரி பாருங்களேன், மைனஸ் A1 B1 C3 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தேர்டில் பாருங்கள், மைனஸ் A1 B1 C3 இருக்கா? அப்போ அது ரெண்டு என்ன ஆகிடும்? உனக்கு கேன்சல் ஆகுது. அடுத்து செகண்ட் எலிமெண்ட் பாருங்களேன், A1 B3 C1 அப்படிங்கிறது. அது பாருங்கள். அடுத்து ஃபோர்த்தா ஃபிஃப்த்து இருக்கா? மைனஸ் A1 B3 C1 அந்த எலிமெண்ட் என்ன ஆகுது? கேன்சல் ஆகுதா? அடுத்து A1 B1 C3 அப்படிங்கிறது. ஓகே, A1 B1 C3 அப்படிங்கிறது என்ன ஆகிடும் உனக்கு? A1 B1 ஃபஸ்ட். ஓகே, A1 B1 C3 அந்த டேர்ம் கேன்சல் ஆகிடுச்சு. அடுத்து A1 B3 C1 அதுவும் கேன்சல். எல்லாமே கேன்சல் ஆகி உங்களுக்கு என்ன லாஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்னா 0 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேவா? அப்போ என்ன கிடைக்கிது உங்களுக்கு? 0 அப்படின்னு கிடைக்கிது. ஓகே, ரைட்டா? அப்போ அப்போ அந்த எலிமெண்ட்டை அதனுடைய கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் இல்லாத வேறு ஒரு கோஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணுறப்போ உனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா ஓகே அந்த வேல்யூ என்ன கிடைக்கிது? 0 அப்படின்னு கிடைக்கிது. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ டிட்டர்மினன்ட் A அப்படின்னா எந்த ரோ எடுத்தாலும் சரி அதனுடைய கரஸ்பாண்டிங் கோஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறப்ப டிட்டர்மினன்ட் வேல்யூ கிடைக்கும். ஸோ பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா A1 இன்ட்டு ஓகே A1 இன்ட்டு A2 அப்போ அதனுடைய கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் கிடையாது. ஓகே, A1 இன்ட்டு A2 ப்ளஸ் B1 இன்ட்டு B2 ப்ளஸ் C1 இன்ட்டு C2 அப்போ A1 B1 C1ங்கிறது எலிமெண்ட்டு. ஓகே, அப்போ அதனுடைய கோஃபேக்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை. ஏன்னா A2 B2 C2ங்கிறது வேறு ரோக்குரிய கோஃபேக்டர். அப்போ மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறப்போ உனக்கு என்ன கிடைக்கிது? 0 அப்படிங்கிறது கிடைக்கிது. ஓகே, அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஓகே அப்போ சிமிலர்லி பாருங்களேன், சிமிலர்லி வி கெட் அப்போ அதே மாதிரி பாரு A1 A3 ப்ளஸ் B1 B3 ப்ளஸ் C1 C3 அப்படிங்கிறது. ஓகே,
C1 C3 ஈக்குவல் டு 0. அப்போ A1 A3 அப்படின்னா என்னத்தோம் A1, அப்போ A3ங்கிறது அதனுடைய கோஃபேக்டர் இல்லை. அதேமாதிரி ப்ளஸ் B1 B3ங்கிறது அதனுடைய கோஃபேக்டர் இல்லை. அதேமாதிரி C1 C3ங்கிறது அதனுடைய கோஃபேக்டர் கிடையாது. கரெக்டாக? அப்போ கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் ஒரு எலிமெண்ட் எடுத்துக்க, அந்த எலிமெண்ட்டுக்குரிய கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் இல்லை, வேற ஒரு ரோக்கான கோஃபேக்டர் அப்படி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறப்ப அதோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். ஓகே, அதேமாதிரி அடுத்தது பாருங்கள், A2 ஸ்மால் A2 கேபிட்டல் A1 ப்ளஸ் B2 அதோடைய கேபிட்டல் B1 ப்ளஸ் C2 கேபிட்டல் C1 அப்படிங்கிறது. ஓகே, அந்த இடத்துல A2 B2 C2ங்கிறது எலிமெண்ட், பட் கேபிட்டல் A1 கேபிட்டல் B1 கேபிட்டல் C1ங்கிறது அதனுடைய கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் கிடையாது. அப்போ என்ன கிடைக்குது? மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறப்ப 0 அப்படிங்கிறது ரிசல்ட். ஓகே, அதே மாதிரி தான் பாருங்கள், A2 A3 ப்ளஸ் B2 B3 அப்படின்னு கிடைக்குது, ப்ளஸ் C2 C3 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது. அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், A3 A1 ப்ளஸ் B3 B1 ப்ளஸ் C3 C1 ஈக்குவல் டு 0. அண்ட் அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், A3 A2 ப்ளஸ் B3 B2 ப்ளஸ் C3 C2 ஈக்குவல் டு 0. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அந்த இப்போ ஒரு ரோ எடுத்துக்கிறியா, அந்த ரோவில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டுமே அதனுடைய கரஸ்பாண்டிங் கோஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணுறப்போ உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ கிடைக்கும். கரெக்டுங்களா? ஒரு ரோ எடுத்துக்கோங்க, எனி ரோ இல்லை எனி காலம் எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா அதனுடைய கரஸ்பாண்டிங் கோஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனி ரோ இல்லை எனி காலம் எடுத்துக்கிட்டு, ஓகே, அதனுடைய கரஸ்பாண்டிங் கோஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணுறப்ப டிட்டர்மினன்ட் வேல்யூ கிடைக்கும். அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப, ஓகே, அந்த எனி ரோ எனி காலம் பட் அதனுடைய கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் கிடையாது அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய ப்ராடக்ட் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண அந்த வேல்யூ என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும் அப்படிங்கிறது ரிசல்ட்டு. ஓகேங்களா? 1 மார்க்கில் இதை வந்துட்டு யூஸ் பண்ணி சம் நிறைய கேட்பாங்க, மைண்டில் வச்சுக்கோ. கரஸ்பாண்டிங் அந்த எலிமெண்ட்டை பாரு, அதனுடைய கரஸ்பாண்டிங் கோஃபேக்டராக இருந்துச்சு அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஏங்கிறது ரிசல்ட்டு. ஓகே, அந்த எலிமெண்ட் இல்லை, அந்த எலிமெண்ட் ஓகே, அதுக்கப்புறம் அவனுடைய கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் இல்லை, வேறு ஏதாவது கோஃபேக்டர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன கிடைக்கும் அப்படின்னா அவனுடைய வேல்யூ 0 அப்படிங்கிறது ரிசல்ட். சரிங்களா? ரைட், நோட் பாருங்கள். இஃப் எலிமெண்ட் ஆஃப் எ ரோ, ஓகே, ஆர் காலம் ஆர் மல்டிப்ளைடு வித் கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் ஆஃப் எனி அதர் ரோ. ஓகே, அப்போ என்ன செய்கிற அப்படின்னா எலிமெண்ட் ஆஃப் எ ரோ, ஒரு ரோவில் இருக்கக்கூடிய எலிமெண்ட் எடுத்துக்கிறீங்க, அந்த எலிமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணுறீங்க வித் கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் ஆஃப் எனி அதர் ரோ ஆர் காலம். ஓகே, வேறு ரோ இல்லை அப்படின்னா வேறு காலம் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்றீங்க அதனுடைய கோஃபேக்டர். ஓகேவா? இப்போ சப்போஸ் யூ டேக் ஃபர்ஸ்ட் ரோக்கான எலிமெண்ட் எடுத்துக்கிறீங்க, பட் நீ மல்டிப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ தேர்ட் ரோக்கான என்ன செய்றீங்க ரோவை எடுத்து கோஃபேக்டர் எடுத்து நீ என்ன செய்கிற மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோடைய சம் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறப்ப அவனுடைய சம் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறாங்க? 0 அப்படிங்கிறது ரிசல்ட் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஓகே, இது ரெண்டு தான். நீ அதாவது எலிமெண்ட்டை ஃபஸ்ட்டு பாரு, எலிமெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய கரஸ்பாண்டிங் கோஃபேக்டராக இருந்துச்சுன்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ கிடைக்கும். அப்போ அந்த எலிமெண்ட்டை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும், அதனுடைய கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர்னா டிட்டர்மினன்ட் ஏ. அப்படி இல்லை வேறு கோஃபேக்டர் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய வேல்யூ 0 அப்படிங்கிறது ரிசல்ட். ஓகே, அதான் இதில் பார்க்க வேண்டிய ரிசல்ட். ஓகேவா? 1 மார்க்கில் கேட்பாங்க, மைண்டில் வச்சுக்கோ. ஓகே, ரைட். அடுத்து எக்ஸாம்பிள் 7.31 பாருங்கள். இஃப் ஏஐ பிஐ சிஐ ஆர் த கோஃபேக்டர்ஸ் ஆஃப் ஸ்மால் ஏஐ ஸ்மால் பிஐ ஸ்மால் சிஐ அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸ்மால் ஏஐ ஸ்மால் பிஐ ஸ்மால் சிஐ எலிமெண்ட் அதனுடைய கோஃபேக்டர் என்ன சொல்கிறாங்க? கேபிட்டல் ஏஐ கேபிட்டல் பிஐ கேபிட்டல் சிஐ ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, ஐ ஈக்குவல் டு 1 2 3 அப்படிங்கிறாங்க. ஓகே, டிட்டர்மினன்ட் ஏ பாருங்கள், தட்ஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A1 B1 C1, அடுத்து A2 B2 C2, தேர்ட் என்ன வரும்? A3 B3 C3 அப்படிங்கிறது. இது என்னது? டிட்டர்மினன்ட் ஏ அப்படிங்கிறது. ஓகேவா? டிட்டர்மினன்ட் ஏ கொடுத்துட்டாங்க. ஷோ தட் டிட்டர்மினன்ட் ஆஃப் கோஃபேக்டர் டிட்டர்மினன்ட் சொல்லிக்கிறாங்க. கோஃபேக்டர் டிட்டர்மினன்ட் அப்படின்னா கேபிட்டல் A1 கேபிட்டல் B1 கேபிட்டல் C1, செகண்ட் ரோ பாருங்க கேபிட்டல் A2 கேபிட்டல் B2 அண்ட் கேபிட்டல் C2, தேர்ட் ரோ என்ன அப்படின்னா கேபிட்டல் A3 கேபிட்டல் B3 அண்ட் கேபிட்டல் C3 அப்படிங்கிறது. ஈக்குவல் என்னன்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க? டிட்டர்மினன்ட் ஏ அதனுடைய ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ரைட், சொல்யூஷன் பாருங்கள். கன்சிடர் த ப்ராடக்ட். ஓகே, ஃபஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இடத்துல இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல ப்ரூஃப் பண்ணக்கூடியது கோஃபேக்டர் டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏ அதனுடைய ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. டிட்டர்மினன்ட் ஏ அப்படிங்கிறது இங்கே கிவனில் கொடுத்துருக்குறாங்க. சரியா? ப்ரூஃப் பண்ண வேண்டிய பாட்டு கோஃபேக்டர் டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏ ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது. ஓகே, இதில் மைண்டில் வச்சுக்கிறது என்ன அப்படின்னா சொல்யூஷனில் பாருங்கள் கன்சிடர் த ப்ராடக்ட் அப்படிங்கிறேன். ஓகேவா? கன்சிடர் த ப்ராடக்ட். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ அதனுடைய கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் இந்த ரெண்டு டிட்டர்மினன்ட் தான் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ டிட்டர்மினன்ட் ஏ இந்த இடத்துல பாருங்கள் ஸ்மால் A1 ஸ்மால் B1 ஸ்மால் C1, அடுத்தது ஸ்மால் A2 ஸ்மால் B2 ஸ்மால் C2, அடுத்தது ஸ்மால் A3 ஸ்மால் B3 ஸ்மால் C3 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்மால் லெட்டர் அதனுடைய கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் A1 B1 C1 A2 B2 C2 A3 B3 C3 அப்படிங்கிறது. சரியா? ரைட், இப்போ இதில் என்ன செய்யணும் அப்படின்னா உனக்கு தெரியும் மல்டிப்ளை பண்ணுறப்ப ரோ எடுத்து
காலம் வைஸ் மல்டிப்ளை பண்ணலாம், ரோ பை ரோ அப்படிங்கிறதும் மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகே, ரெண்டு டிட்டர்மினண்ட்டை மல்டிப்ளை பண்ணுறப்ப ரோ பை காலம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ரோ பை ரோ அப்படிங்கிறது மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன செய்கிறேன் அப்படின்னா ரோ பை ரோ வைஸ் மல்டிப்ளிகேஷனை ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, ரோ பை ரோ மல்டிப்ளிகேஷனை ஃபாலோ பண்ணுறேன். அப்போ ஃபஸ்ட்டு ரோ எடுத்து இங்கே ஃபஸ்ட் ரோவை மல்டிப்ளை பண்ணு. அப்போ என்ன கிடைக்கும்? A1 கேபிட்டல் A1 ப்ளஸ் B1 கேபிட்டல் B1 ப்ளஸ் C1 கேபிட்டல் C1. அதான் இங்கே எழுதிக்கிறோம். கரெக்டாக? அடுத்து ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். A1 இன்ட்டு கேபிட்டல் A2 ப்ளஸ் B1 இன்ட்டு கேபிட்டல் B2 அடுத்து ப்ளஸ் C1 இன்ட்டு கேபிட்டல் C2 அப்படிங்கிறது. ஓகேவா? ரைட், அடுத்தது ஃபஸ்ட்டு ரோ. ஓகே, இங்கே தேர்ட் ரோ அப்படிங்கிறப்ப A1 இன்ட்டு கேபிட்டல் A3 ப்ளஸ் B1 இன்ட்டு கேபிட்டல் B3 ப்ளஸ் C1 இன்ட்டு கேபிட்டல் C3 அப்படிங்கிறது. சரியா? ரைட், அடுத்து செகண்ட் ரோ எடுத்து ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோ மல்டிப்ளை பண்ணு. அப்போ A2 இன்ட்டு A1 ப்ளஸ் B2 இன்ட்டு B1 ப்ளஸ் C2 இன்ட்டு C1 அப்படிங்கிறது எழுதியிருக்குமா? ரைட், அடுத்து செகண்ட் ரோ தான் இங்கேயுமே. அப்போ A2 இன்ட்டு கேபிட்டல் A2 B2 இன்ட்டு கேபிட்டல் B2 ப்ளஸ் C2 இன்ட்டு கேபிட்டல் C2 அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது செகண்ட் ரோ தேர்டு ரோ. அப்போ A2 இன்ட்டு கேபிட்டல் A3 ப்ளஸ் B2 இன்ட்டு கேபிட்டல் B3 ப்ளஸ் C2 இன்ட்டு கேபிட்டல் C3 அப்படிங்கிறது. ரைட்டா? அடுத்து தேர்ட் ரோ எடுத்துக்கோங்க. தேர்ட் ரோ என்ன செய்யணும்? ஃபஸ்ட் ரோ மல்டிப்ளை பண்ணு. அப்போ A3 இன்ட்டு A1 ப்ளஸ் B3 இன்ட்டு B1 ப்ளஸ் C3 இன்ட்டு C1 அப்படிங்கிறது. அடுத்து தேர்ட் ரோ இங்கே செகண்ட் ரோ இது பண்ணுங்கள். அப்போ A3 இன்ட்டு A2 ப்ளஸ் B3 இன்ட்டு B2 இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் C3 இன்ட்டு C2 அப்படிங்கிறது. சரியா? ரைட், அடுத்து தேர்ட் ரோ இங்கேயும் தேர்ட் ரோ எடுத்து மல்டிப்ளை பண்ணு. அப்போ A3 இன்ட்டு கேபிட்டல் A3 ப்ளஸ் B3 இன்ட்டு கேபிட்டல் B3 ப்ளஸ் C3 இன்ட்டு கேபிட்டல் C3 அப்படின்னு. ஓகே, அப்போ ரோ பை ரோ மல்டிப்ளிகேஷன் முடிஞ்சிச்சா? ரைட், இப்போ செக் பண்ணி பாருங்கள். எலிமெண்ட்டை ஃபஸ்ட்டு பாரு. A1 B1 C1. அடுத்து A1க்குரிய கோஃபேக்டர் கேபிட்டல் A1, B1க்கு கேபிட்டல் B1 கோஃபேக்டர், C1க்கு கேபிட்டல் C1. இப்படி வந்துச்சுன்னா இதனோட வேல்யூ என்னென்னு சொல்லிக்கிறேன்? டிட்டர்மினன்ட் A அப்படிங்கிறது. அப்போ டிட்டர்மினன்ட் ஏன்னு எழுதிக்கலாமா? ரைட், அடுத்து பாருங்கள். A1 B1 C1 பட் கோஃபேக்டர் பார்த்தீங்கன்னா A2 B2 C2 அதனுடைய கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் இல்லை. அப்போ இதோட வேல்யூ என்னென்னு சொல்லிக்கிறேன்? 0. அதேமாதிரி இங்கே எலிமெண்ட் பாரு. A1 B1 C1 இங்கே கோஃபேக்டர் என்ன கிடைக்குது? A3 B3 C3. அப்போ கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் இல்லை. அப்போ இதனுடைய ப்ராடக்ட் வேல்யூ என்ன கிடைக்கும்? சம் அப்படிங்கிறது 0. ஓகேவா? ரைட், அடுத்து பாருங்க. A2 A1 ப்ளஸ் B2 B1 ப்ளஸ் C2 C1. இங்கே எலிமெண்ட் என்ன? A2 B2 C2. இங்கே கோஃபேக்டர் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் A1 B1 C1. அப்போ அதனுடைய கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் கிடையாது. அப்போ அதனுடைய வேல்யூ 0. அடுத்து இங்கே பாருங்கள். எலிமெண்ட் ஸ்மால் A2 ஸ்மால் B2 ஸ்மால் C2 பட் கோஃபேக்டர் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் A2 கேபிட்டல் B2 கேபிட்டல் C2 அப்படின்னு வருது. அப்போ கரஸ்பாண்டிங் கோஃபேக்டரா? அப்போ இதனுடைய வேல்யூ என்னன்னு சொல்லுவோம்? டிட்டர்மினன்ட் A அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து இங்கே பாருங்கள். A2 B2 C2 பட் A3 கேபிட்டல் A3 கேபிட்டல் B3 கேபிட்டல் C3. அப்போ கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் கிடையாது. அப்போ மல்டிப்ளை பண்ணுறப்ப அதனுடைய வேல்யூ என்ன? உங்களுக்கு 0. நெக்ஸ்ட் பாருங்கள். தேர்ட் ரோ A3 A1 ப்ளஸ் B3 B1 ப்ளஸ் C3 C1. அப்போ எலிமெண்ட் என்ன? A3 B3 C3. இங்கே கோஃபேக்டர் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் A1 B1 C1. அப்போ கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் கிடையாது. கரெக்டாக? அப்போ இதனுடைய வேல்யூ 0. அதேமாதிரி இங்கே பாருங்கள். A3 B3 எலிமெண்ட் கோஃபேக்டர் பார்த்தீங்கன்னா A2 B2 C2. அப்போ கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் இல்லை. அப்போ இதனுடைய வேல்யூ 0. இங்கே பாருங்கள். A3 B3 C3 பட் கோஃபேக்டர் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் A3 கேபிட்டல் B3 கேபிட்டல் C3 அப்படின்னு வருது. அப்போ கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் அப்போ வேல்யூ என்னன்னு சொல்லுவோம்? டிட்டர்மினன்ட் A அப்படிங்கிறது. ஓகே, அப்போ இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா டிட்டர்மினன்ட் A 0 0. நெக்ஸ்ட் 0 டிட்டர்மினன்ட் A 0. தேர்ட் என்ன வருது? 0 0 டிட்டர்மினன்ட் A அப்படின்னு. ஓகே, அப்போ இதுக்கான டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் தான் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்து ஃபாலோ பண்ணு. ஃபர்ஸ்ட் ரோவில் டிட்டர்மினன்ட் A இருக்குது, அதை எடுத்துக்கலாமா? ரைட், அப்போ என்ன செய்வீங்க? இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுவியா? டிட்டர்மினன்ட் A இன்டு டிட்டர்மினன்ட் A என்னோட டிட்டர்மினன்ட் A ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் 0 அப்படின்னு கிடைக்கும். ரிமைனிங் பார்ட் எல்லாமே 0 விட்டுடலாமா? அப்போ டிட்டர்மினன்ட் A இன்ட்டு என்ன கிடைக்கும்? டிட்டர்மினன்ட் A ஹோல் ஸ்கொயர்ட். அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும்? டிட்டர்மினன்ட் A ஹோல் கியூப் அப்படிங்கிறது. கரெக்டாக? அப்போ இதுக்கான டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன கிடைக்குது? டிட்டர்மினன்ட் A ஹோல் கியூப் அப்படின்னு கிடைக்குது. ஓகே, எப்போ அப்படின்னா எதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப இங்கே டிட்டர்மினன்ட்டையும் அதனுடைய கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் டிட்டர்மினன்ட் இருக்கு இல்லையா, அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ உனக்கு வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா டிட்டர்மினன்ட் A அதனுடைய ஹோல் கியூப் அப்படின்னு கிடைக்குது. ஓகே, அப்போ தட் இஸ் டிட்டர்மினன்ட் A எழுதியிருக்கிறேன். ஓகே, இன்ட்டு அதனுடைய கோஃபேக்டர் டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் A ஹோல் கியூப். இந்த டிட்டர்மினன்ட் A ஹோல் கியூப் எப்போ கிடைக்குது அப்படின்னா இங்கே வரக்கூடிய டிட்டர்மினன்ட் அதனுடைய கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் டிட்டர்மினன்ட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ உனக்கு கிடைக்குது. அதான் இங்கே எழுதிக்கிறேன். தட் இஸ் டிட்டர்மினன்ட் A. ஓகே, இன்ட்டு அதனுடைய
கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் ஈக்குவல் டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறது தான் இது கிடைக்குது, அதான் இங்கே எழுதிக்கிறேன். அப்போ கோஃபேக்டர் அவனுடைய கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏ ஹோல் கியூப் அப்படிங்கிறது. சரியா? ரைட். இது எப்படி எழுதிக்கலாம் இந்த இடத்துல? A1 டிட்டர்மினன்ட் ஆஃப் A1 B1 C1, அடுத்து A2 B2 C2 A3 B3 C3 அப்படின்னா கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க? இது டிட்டர்மினன்ட் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன எழுதிக்கிறேன் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு கோஃபேக்டர் டிட்டர்மினன்ட் A1 B1 கேபிட்டல் A1 கேபிட்டல் B1 கேபிட்டல் C1 கேபிட்டல் A2 கேபிட்டல் B2 கேபிட்டல் C2 கேபிட்டல் A3 கேபிட்டல் B3 கேபிட்டல் C3 ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏ ஹோல் கியூப் அப்படின்னு. சரியா? ரைட். இப்போ இங்கே டிட்டர்மினன்ட் ஏ இருக்குது, இங்கே டிட்டர்மினன்ட் ஏ கியூப் இருக்குது, ரெண்டையும் கேன்சல் பண்ணால் என்ன ஆகிடும் உங்களுக்கு? இந்த இடத்துல டிட்டர்மினன்ட் ஏ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வருமா? அப்போ கோஃபேக்டர் டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறது ஈக்குவல் என்ன கிடைக்குது? டிட்டர்மினன்ட் ஏ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. ஓகே, இதுதான் ப்ரூஃப் பண்ண வேண்டியது. ஓகே, கோஃபேக்டர் டிட்டர்மினன்ட் ஈக்குவல் என்ன கிடைக்குது? டிட்டர்மினன்ட் ஏ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. ஓகே, இந்த சம்மில் இது பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின்ஸில் கேட்பாங்க உங்களுக்கு. இந்த சம்மில் நீ மைண்டில் வச்சுக்கிறது என்ன அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஏ ஓகே, கோஃபேக்டர் டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டிட்டர்மினன்ட் ஏ ஹோல் ஸ்கொயர், இதுவும் ரைட்டு தான். சரியா? இதுதானே ப்ரூஃப் பண்ணணும். ஆனால் நம்ம எதை எடுத்துக்கிறோம் பாருங்களேன், கன்சிடர் த ப்ராடக்ட். ஓகே, எதனுடைய ப்ராடக்ட் எடுத்து நம்ம இதை ப்ரூஃப் பண்ணுறோம் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஏவையும் அதனுடைய கோஃபேக்டர் டிட்டர்மினன்ட் இருக்குது இல்லைங்களா, அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். நம்ம மல்டிப்ளை பண்ணது ரோ மல்டிப்ளைனா நார்மலாக நம்ம என்ன செய்வோம்? ரோ பை காலம் தான் போடுவோம். பட் இங்கே என்ன வந்திருக்கு? ரோ பை ரோ மல்டிப்ளிகேஷன் போடுறப்போ இது வந்திருக்கு. புரியுதுங்களா? இது ரெண்டையும் மறந்துடக்கூடாது. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல டிட்டர்மினன்ட் ஏவையும் அதனுடைய கோஃபேக்டர் டிட்டர்மினன்ட் ஏ கோஃபேக்டர் டிட்டர்மினன்ட் ஓகே டிட்டர்மினன்ட்டும் அவனுடைய கோஃபேக்டர் டிட்டர்மினன்ட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப டிட்டர்மினன்ட் ஏ ஹோல் கியூப் கிடைக்குது. அதை வச்சு தான் இந்த ப்ரூஃப் வரணும் அப்படிங்கிறத மைண்டு கொண்டு வரணும். அதே மாதிரி இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப ரோ பை ரோ மல்டிப்ளிகேஷனை ஃபாலோ பண்ணுங்கிறத மைண்டில் வச்சுக்கும். ஓகேவா? இதான் இதில் ரொம்ப முக்கியம். சரிங்களா? 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, அதே மாதிரி இந்த சம்மோட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்டர் 7 வந்து முடியுது. சரிங்களா?